வெல்கம் டு அபி சிஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கோன் ஐஸ்கிரீம் வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்க்குறோம். வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பனானா எடுத்துருக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 3 பனானா எடுத்துருக்கிறேன். இந்த பனானாவை ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 3ஐயும் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பனானா பீசஸையும் நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது பாருங்கள் நல்லா கட்டியாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கூட நான் இன்றைக்கி திக் க்ரீம் எடுத்துருக்கிறேன். ஸோ இது ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஸ்மூத்தியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் ஸ்மூத்தியாக இருக்கணும். இப்போ நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 8 ஹவர்ஸுக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட கண்டெய்னர் ஃப்ரீசர் சேஃபான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகி இருக்குது. ஸோ நம்ம ஐஸ்கிரீம் கோன் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சமாக சாக்லேட் கனாச் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக நட்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கோனில் நம்ம ஐஸ்கிரீம் போடுறதுனால நான் கொஞ்சமாக பைப்பிங் பேக்கில் நம்மளோட ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ கோன் நான் இந்த மாதிரி ரெடிமேடாக நான் வாங்கினது தான். கடைகளில் நமக்கு ஐஸ்கிரீம் கோன் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கப்பில் நம்ம கோனை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் லேயராக கொஞ்சமாக நம்ம சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் கனாஷில் நம்மளோட ஐஸ்கிரீம் கோனோட அந்த மேல் உள்ள போர்ஷனை டிப் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே நட்ஸ் கோட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள் எல்லாம் கோட் பண்ணணும்னா இதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள் கோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுருந்த ஐஸ்கிரீமை நம்ம பைப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மேலே வரைக்குமே இந்த மாதிரி பைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கூப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூப் பண்ணி கூட மேல் போர்ஷனில் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நட்ஸும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஆட் பண்ணி நான் இன்றைக்கி கோன் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். மேலே சாக்லேட் சிரப் நட்ஸ் அப்புறம் ஸ்ப்ரிங்கிள் போடுறதெல்லாம் உங்களோட விஷஸ் தான். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்கூப் வச்சு ஸ்ப்ரிங்கிள் போட்டிருக்கிறேன். இதுவும் பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் வீட்டிலையே எப்படி சூப்பராக செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.